உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தெற்கு மாவட்ட பெருந்துறை சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அரசியல் அங்கீகார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் தலைமையிலும் தெற்கு மாவட்ட பொருளாளர் விஜயபாலன் ஒருங்கிணைப்பிலும் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனியமுதன், வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் காஞ்சி பார்வேந்தன், மாநில துணைச் செயலாளர் முடக்குறிச்சி மூர்த்தி, மாநகர மாவட்ட செயலாளர் எஸ்.எம். சாதிக், வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன், மேற்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல், மாவட்ட துணைச் செயலாளர் கொடுமுடி பழனிசாமி, பெருந்துறை ஒன்றிய துணைச் செயலாளர் பிரவீன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் ஆட்டோ பாபு, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் பெருந்துறை ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை மற்றும் ஜூலியட், வின்ஸ்லி, ஈஸ்வரி, கவிதா, சௌமியா ராஜவேல், செல்வி, செந்தில், தமிழரசு, வெற்றிச்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக புதிய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவரின் எடுத்த அந்த உறுதியான நிலைப்பாடு, இவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்றால், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அறிவிப்பு செய்தால் விடுதலை சிறுத்தைகளின் மிக முக்கியமான முழக்கம் அது தேர்தல் அரசியலில் கண்டிப்பாக நம்மோடு வந்து விடுவார்கள் என்று ஒரு கணக்கு போட்டு பார்த்தார்கள். ஆனால் விழுப்புரத்தில் நடைபெற்ற இந்த தேர்தல் அங்கீகார விழாவில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உறுதியாக திமுக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுவோம் என்று அறிவித்தவுடன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதற்றம் தொற்றிக்கொண்டது. அதனால்தான் அதிமுக இன்றைக்கு பிஜேபியோடு உறவு இல்லை என்று சொன்ன அதிமுக திரு எடப்பாடி அவர்கள் நேரடியாக சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கின்றார். இன்றைக்கு அண்ணாமலை கூட ஒருவேளை அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைக்கும் என்றால் நான் மாநில தலைவர் பதவியில் இருப்பது உறுதியாக இருக்க மாட்டேன் என்ற செய்தியை அண்மையிலே பார்த்தோம். இந்த பதற்றம் அதிமுகவிற்கும் இந்த பதற்றம் தாவேகாவிற்கும் இன்றைக்கு தொற்றி இருக்கின்றது. விஜய் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருப்பது என்னவென்றால், திமுகவிற்கும் எனக்குமான போட்டிதான் வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்று சொல்கிறார் என்றால், இரண்டாவது இடம் யாருக்கு என்கின்ற போட்டிதான். அவர்களே உறுதிப்படுத்திவிட்டார்கள், திமுகவின் தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும். இரண்டாவது இடம் இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய தாவேகாவிற்கா அல்லது எடப்பாடி அவர்களின் தலைமையிலே இயங்கக்கூடிய அதிமுகவிற்கா என்கின்ற போட்டி இரண்டாவது இடத்திற்கான போட்டி என்றுதான் அவர்கள் இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறக்கூடிய இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். வேறு அனைவர்களும் யாரோடு சேர்ந்தாலும் அது பொருந்தாத கூட்டணியாகத்தான் இருக்கும். கடந்த தேர்தலில் பாஜகவோடு சேரமாட்டோம் என்று அறிவித்த எடப்பாடி அவர்கள் இந்த தேர்தலில் அதிமுகவோடு பிஜேபியை இணைக்கிறார் என்றால் மக்கள் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கும். இன்றைக்கு திமுக தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஒரு தேர்தல் அல்ல, 3 தேர்தலில் தொடர்ச்சியாக மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மகத்தான அங்கீகாரத்தை வழங்கி வருகிறார்கள். எனவே வரக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் அதே அங்கீகாரத்தை, அதே அரவணைப்பை வாக்காளர் பெருங்குடி மக்கள் வழங்குவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ரமலான் தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் கோவை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் முகமது அலி சுமார் 100 ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி தொகுப்புகளை வழங்கினார். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் சுசி கலையரசன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சி பகுதி செயலாளர் ஜமாலுதீன், இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் கிதார் முகமது, பிபிஎம் கட்சியின் தெற்கு நகர செயலாளர்
செயலாளர் நாகேந்திரன், குடியமுத்தூர் பகுதி கழக நிர்வாகிகள் சுப்பிரமணி, குமார், சத்யராஜ், சிறுத்தை சேட், மகளிர் அணி நிர்வாகிகள் ரஹமத் நிஷா, கிருஷ்ணவேணி, காஞ்சனா, முஸ்புரா, மைக்கேல் நாகராஜ், தளபதி முஜீப், சிறுத்தை சல்மான், கோவை காதர், காட்வா மைதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தொண்டாமுத்தூர் தொகுதி செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் முகமது அலி அவர்களுடைய முன்னெடுப்பிலே ஒருங்கிணைப்பிலே இஸ்லாமிய பொதுமக்களுடைய பெருமக்களுடைய புனித நாளான ஈகை திருநாளான ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி பொதுமக்களுக்கு நாளை ரம்ஜான் பண்டிகையை ஒட்டி பிரியாணி கிஃப்ட் பாக்ஸு இங்கே வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய அந்த ஈகை திருநாளாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையிலே ஏழை எளிய மக்கள் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த நாளை கடைபிடிக்க வேண்டுமாக, சமத்துவமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மத மாற்றங்களை தவிர்த்து சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகவே இந்த பண்டிகை கடைபிடிக்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக தேர்தல் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் விதமாகவும் புனித ரமலானை முன்னிட்டும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் காயல்பட்டினம் நகரத்தின் சார்பில் காயல்பட்டினம் பேருந்து நிலையம் அருகில் நகர செயலாளர் அல் அமீன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கருத்தியல் பரப்புரை மாநில துணைச் செயலாளர் தமிழ்குட்டி, நகர்மன்ற உறுப்பினர் சுகு, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் யாசர் அராஃபத், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் கல்விலை இளமாறன், 7வது வார்டு முகாம் செயலாளர் ஏர்டெல் பாதுஷா, சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட துணை அமைப்பாளர் பத்ரியா மைதீன், காயல்பட்டினம் நகர துணைச் செயலாளர் தீபன், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வி, ஆழ்வார் திருநகரி நகர செயலாளர் ஐயப்பன், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை துறை உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி கருமாச்சிப்பாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா ஒன்றிய பொருளாளர் சுந்தரமூர்த்தி, சுமன் பிரபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப. தாமரை செல்வன் பங்கேற்று நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். மாவட்ட செயலாளர் அறிவுடை நம்பி இலவச மோரினை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜெயக்குமார், மாநில துணைச் செயலாளர் ஜான்சன் குருமூர்த்தி, நகர செயலாளர் அம்பேத், துணை செயலாளர் இடிமுரசு, பாஸ்கர், பிரபு, விஸ்வநாதன், ராஜ்குமார், அப்பு, அருண் வளவன், நந்தகுமார், சீமான், கவி வளவன், கௌதம், மணிவண்ணன், தாஸ், கணபதி, விக்கி, தினேஷ், திருமலை சுரேஷ், விஜயகுமார், கார்த்தி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,